Hello everyone. Yesterday பார்த்த அந்த கான்செப்டுக்கு கண்டினியூஸ் கான்செப்டா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் எப்படி ஒரு வேர்ட் ப்ராப்ளம்ல இருந்து கண்டுபிடிக்கிறது, அடிஷன் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமா அப்படின்னு, தென் அதை எப்படி அடிஷன் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி we have to find the simplified answer அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். First question, the sides of a triangle are 2x minus 5y plus 9, 3y plus 6x minus 7, minus 4x plus y plus 10. Find the perimeter of the triangle. So, நமக்கு ஒரு perimeter அப்படின்னா என்னன்னு தெரியும். We know that the perimeter of any shape is just nothing but we can add all the sides. So, எல்லா sides-ஐயும் நம்ம add பண்ணணும். இதுல 3 sides கொடுத்திருக்காங்க. ஒரு சைடோட expression is 2x minus 5y plus 9. Other sideோட expression 3y plus 6x minus 7. And other sideோட expression minus 4x plus y plus 2. So, இங்கே எப்பயும் போல நம்ம வந்து x term என்ன, y term என்ன, and then constant term என்னங்கிறத நம்ம தனித்தனியாக பிரிச்சு எழுதிக்கலாம் for our convenience. Just the answer என்னன்னா எல்லாத்தையும் add பண்ணி எழுதுறது தான் நம்மளுடைய final answer. So, what are the x terms? 2. Here is 6. Here is 4. So, இங்க என்ன பண்ணணும்னா இங்க தெளிவா பார்க்கணும். 6x is a second term, 3y is a first term. சும்மா நம்ம first term எடுத்து எழுதிடக்கூடாது. Then it would be a wrong. கரெக்டா x ஓட coefficient மட்டும்தான் எழுதும். Then y ஓட coefficients minus 5, 3, 1. Constant term 9, minus 7, 10. Add them all to form the perimeter. 2 plus 6 is 8. 8 minus 4 is 4. Minus 5 plus 3, minus 2. Minus 2 plus 1, minus 1. Then 9 minus 7 is 2. 2 plus 10 is 12. So the final answer, the perimeter would be 4x minus y plus 12. This would be the answer. Yeah, this would be the final answer. Is it okay? Then we can go with the next. The length of a log is 3a plus 4b minus 2 and your piece 2a minus b is removed from it. What is the length of the remaining log? நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கான அவங்க டயக்ராம் கூட கொடுத்துருக்காங்க. So total length is 3a plus 4b minus 2. That is total length. A ஓட coefficient is 3. B ஓட coefficient is 4. Constant term is minus 2. Then removed log. Removed length is 2a minus b. Constant is not there. So we can use 0 for it. So remaining log. Remaining length. What we have to do? We can subtract from the total length. We have subtract the removed length from the total length. So 3 minus 2 will be 1. 4 minus of minus 1 will be 5. Minus 2 minus 0, it will be minus 2. So the answer would be a plus 5b minus 2. That would be the length expression for the length of remaining log. That's it. So easy. Next question. A tin has 8x liters of oil. ஒரு டின்ல x liters இருக்கும். இன்னொரு டின்ல 3x squared plus 6x minus 5 liters இருக்கும். ஷாப்கீப்பர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த செகண்ட் டின்ல ஒரு x plus 7 liters ஆட் பண்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு x squared plus 6 liter அதுல இருந்து செல் பண்ணிடுறாரு. அப்படின்னா ரிமைனிங் அந்த டின்ல எவ்வளோ இருக்கும்? இங்க வந்து ஃபர்ஸ்ட் டின் பத்தி பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட் டின்ல சப்போஸ் அதாவது ஒரு x லிட்டர், அதாவது ஒரு 50 லிட்டர் ஃபர்ஸ்ட் டின்ல இருந்துச்சுன்னா அதை ரிலேட் பண்ணி அடுத்தடுத்த டின் இருக்கு, செகண்ட் டின் இருக்கு. ஸோ அதை ரிலேட் பண்ணி இருக்கும். இது ஒரு 50ன்னு எடுத்தோம்னா அந்த 50 வச்சு இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்றோம். 3x squared plus 6x minus 5. அந்த வேல்யூ வந்துட்டு அனதர் டின்னோட பிரசன்ஸ் ஆஃப் ஆயில். ஸோ ஃபர்ஸ்ட் டின்ல அவர் எதுவுமே பண்ணல, செல் பண்ணல, எடுக்கல, ஊத்தல, எதுவும் பண்ணல. செகண்ட் டின்ல தான் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் வெயிட் வந்து 3x squared plus 6x minus 5.
அடுத்து என்ன பண்றாருன்னா எக்ஸ் பிளஸ் 7 ஆட் பண்றாரு அப்படிங்கும்போது we can use this plus sign. தென் சோல்வ் பண்ணா எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6. அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் இதுல ஆட் பண்றாரு, எவ்வளவு லிட்டர்னு கிடைக்கும், அந்த லிட்டர்ல இருந்து இவ்வளவு செல் பண்ணிடுறாரு. தென் ரிமைனிங் would be இந்த சிம்பிளிஃபை பண்ணா we will get. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா இதுல எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, ஸோ ஜஸ்ட் 3x ஸ்கொயர், இங்க 6x, இங்க 1x, ஸோ 6 plus 1 is 7, இங்க -5 plus 7, it would be plus 2. Then subtract x squared plus 6. Then எப்பவும் போல subtractions to be distributed. 3x square plus 7x plus 2 minus x square minus 6. 3x square minus x square 2x square. 7x, இங்க x term இல்ல, so 7x keep it as the same. Then 2 minus 6 minus 4. This would be the number of letters which is left in the second thing. That's it. ஸோ இதில் பொறுத்தவரையும் காமனாக என்னென்னா அந்த வேர்ட் ப்ராப்ளம்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே நம்ம ஆட் பண்ணுறோம், லெஃப்ட் 4 மைனஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணி we can simplify the like terms and we will get the answer. That's it. தென் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ரிலேட்டடா, ஜஸ்ட் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ரிலேட்டடா வேற என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுடைய ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல, இல்ல ஜஸ்ட் வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்டர்வியூ போறோம்னா அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸா, இல்ல ஒரு குவிஸ் காம்படிஷன் போனோம்னா அந்த காம்படிஷன்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸா, ஏதாவது ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் we will see in the next video and then go with the next topic of algebra. Okay, bye. Thank you. See you then.